பார்க்க போகிற படம் சதுரன். ராஜ், வர்ஷா, ராஜ ஈஸ்வரன், காளி வெங்கட், கிருஷ்ணா, வெங்கட் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மோனிகுமார் ஒளிப்பதிவில் ரிசால் சாயின் இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ராஜீவ் பிரசாத். தயாரிச்சிருக்காங்க குபேரன் சினிமாஸ். இந்த படத்துடைய கதை, ஹீரோ ராஜ் மற்றும் அவர் நண்பர்கள் காளி இன்னும் சிலரும் சேர்ந்து பாட்ஷா ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுறவங்க. அதே இடத்துல இருக்கிற ஒரு பியூட்டி பார்லரில் வேலை செய்கிறவங்க ஹீரோயின் வர்ஷா. இவங்க 2 பேரும் சந்தித்து சில காட்சிகளுக்கு பிறகு காதலர்கள் ஆகுறாங்க. அந்த பகுதியில் பெண்களை பாலியல் தொந்தரவு செய்யும் இன்ஸ்பெக்டர் ராஜு ஈஸ்வரனும் இருக்காரு. ஒரு சூழல்ல ஹீரோயின் வர்ஷாவையும் பாலியல் தொந்தரவு செய்கிறாரு இன்ஸ்பெக்டர். இதை தட்டி கேட்ட ராஜ் மேல் கோபப்பட்டு அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாரு. அதே நேரத்தில் காளி வெங்கட் தன்னுடைய ஆட்டோவில் ஏறின இருவர் ஒரு வீட்டுக்குள்ள போய் கொலை செய்யறத பார்க்குறாரு. அதனால அவரும் கொலை செய்யப்படுறாரு. இதே நேரத்தில் கொலைக்காரர்கள் தேடி வந்த எஸ்ஐ சேரன் ராஜையும் கொலை செய்கிறாங்க. இந்த எல்லா கொலைகள்லையும் இன்ஸ்பெக்டர் ராஜு ஈஸ்வரன் ஹீரோ ராஜை சிக்க வைக்கிறாரு. ஹீரோ இதுல இருந்தெல்லாம் எப்படி மீண்டு வந்து தான் காதலிச்ச பெண்ணை கைப்பிடிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒளிப்பதிவாளர் மோனிகுமார் பெரும்பாலான ஷாட்ஸை நைட் எஃபெக்டில் எடுத்து படத்திற்கு தேவையான மூடை கூட்டியிருக்காரு. ஹீரோ ஆட்டோ ஓட்டுபவருங்கிறதுனால அதிகப்படியான மூமெண்ட் ஷாட்ஸை அழகாக எடுத்து காட்டியிருக்காரு. இயக்குனர் ராஜீவ் பிரசாத் ஹீரோவை சம்பந்தப்படுத்தி உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள், அதில் ஹீரோவை சிக்க வைப்பது போன்ற திரைக்கதை அமைப்பு நல்ல முடிச்சு. 2ஆம் பாதியில் ஹீரோ அதிலிருந்து எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறதையும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் சதுரன் சக்சஸ்.